தம்பி பிரேக். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே கொடைக்கானல் பட்டணத்துக்கு பழனி ரூட் தான் பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம போகிற ரூட் பார்த்திங்கன்னா பன்றிமலை ரூட். நம்ம ஆல்ரெடி பன்றிமலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பன்றிமலை ரூட் பார்த்திங்கன்னா ஏறும் போது செம்ம ஒரு சில்னஸ் உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் அந்த காற்றோட ஸ்மெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை ஸ்மெல்லோட தான் இருக்கும். உங்களுக்கு ஏறுறதுக்கே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டு ரொம்ப சின்ன ஃபால்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ஃபால்ஸில் நாங்கள் குளிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது ஆல்ரெடி வேறு ஒரு கேங் குளிச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த ஃபால்ஸில் குளிக்கவே இல்லை. அதனால் இப்போ டேரெக்டாக பன்றிமலை போயிட்டு அங்கேருந்து கொடைக்கானல் போகிற பிளானு. ஸோ ஆக்சுவலி நான் பன்றிமலை பார்த்திங்கன்னா இது செகண்ட் டைம். பன்றிமலையில் சுற்றி பார்க்க பெருசாக ஒன்றும் இருக்காது. பட் இங்கே ஒரு சோலை க்ரீன் ரெசார்ட் ஒன்று இருக்கும். வேறு லெவலில் இருக்கும் அந்த ரெசார்ட்டு. பன்றிமலை ஆக்சுவலி அடுத்த ஒரு மினி கொடைக்கானல் கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு சில்னஸ் இருக்கும். மலை டாப்பில் போனால் தான் சில்னஸ் வரும்லாம் இல்லை. மலை ஏறி கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes இந்த சில்னஸ் ஸ்டார்ட் ஆகிரும். இந்த ரோட்டில் நீங்கள் ஒரு 6-7 மணிக்கு மேலே வர்றது ரிஸ்க்கு. ஏன்னா இந்த ரோடு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சின்ன ரோடு. ஒரு 6-7 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாரியாக தான் வரும். இந்த மரத்தெல்லாம் வெட்டி ஒரு லோடாக ஃபுல்லாக லாரியாக போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் ஓட்டுறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா இந்த ரோடு கொஞ்சம் நல்லா ஸ்லோப்லேயே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், லாரியில் ஃபுல் லோடு இருந்துச்சுன்னா பிரேக் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் டக்குன்னு திரும்பும்போது லாரி வந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஸோ நீங்கள் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 5 எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் 5 o'clock ஃபுல்லாக இந்த பன்றிமலை ரெசார்ட்டோ இல்லைன்னா பன்றிமலை தாண்டிடுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த ரெசார்ட் சோலை க்ரீன் ரெசார்ட் சொன்னல அந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குங்க. அதுவும் அந்த கேம்ப் ஃபயர் ஒரு பிளேஸில் வச்சுருப்போம், மலை உச்சியில் வச்சுருப்போம். அது ஃப்ரெண்ட்ஸு கேங்காக போனீங்கன்னா செம்ம ஃபன் பண்ணலாம். மிச்சப்படி பன்றிமலையை சுற்றி பார்க்க ஒன்றுமே இல்லை. மேலே ஒரு சின்ன கிராமம் இருக்கும். அந்த கிராமம் கிராம சென்டரில் ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்கும். அந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம அந்த நார்மலாக கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா, அந்த ஸ்மெல் தான் கிராமம் ஃபுல்லாக அடிக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நெட்டில் ஆடலூர் இருக்குல்ல, ஆடலூர் வழியாக போகணும். ஆடலூர் தாண்டிக்குடி அந்த ரூட் வழியாக போகணும் கொடைக்கானலுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆடலூருக்கு வந்தாச்சு. ஆடலூர் இங்கே லெஃப்ட்டு கட் பண்ணி நெக்ஸ்ட்டு தாண்டிக்குடி போகிறோம். தாண்டிக்குடி 23 or 24 kilometers காமிக்குது. ஸோ பன்றிமலையிலேருந்து கொடைக்கானல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 to 70 kilometers வரும். 2 hours ட்ராவல் இருக்கும். பட் 2 hours ட்ராவல் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக மைண்டு ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கும். நீங்களும் வாங்க. பைக்கில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக ஃபீல் பண்ணலாம். நீங்கள் கார் வந்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரோடு. ஸோ ஆப்போசிட்டில் கார் வந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் தான், கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பைக்கில் வாங்க. அந்த ஃபீல்டே ஒரு தனிங்க. தாண்டிக்குடி 26, கொடைக்கானல் 64. இந்த கேரளாவில் ரவி ஃபாரஸ்ட்டில் ஒரு ஃபீல் இருக்குது. அது இப்படி தான் இந்த மாதிரி சின்ன ரோடாக இருக்கும். வைல்டு அனிமல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் இருக்கா இல்லையா அது மட்டும் தான் எனக்கு தெரியல. மக்களே ஆக்சுவலி அந்த பைசன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொல்லி வாய மூடில் ஐயோ எவ்வளோ பெரிய பைசனுங்க.
எங்கள் பைக் வர உடனே கீழே தள்ளி விட்டுருச்சுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது யாரு கீழே விழுந்தான்னு தெரியல. அந்த ஊத்திருச்சா? அது அங்கே இருந்து பார்த்து அங்கே என்ன ஒரு வண்டி கீழே யாரும் இல்ல, நான் என்ன நினைச்சேன், அது வந்து ஒருவேளை ஃபாஸ்டா வந்துச்சா, இவரு முட்டிட்டா அடுத்து நம்ம முட்டி வரும் நினைச்சு வர போனேன். கன்ஃபார்ம் யானதா சுத்தி வண்டி புட்டி ஓடிடா தூக்கி ஆட்றா அது ஓடாத என்ன பண்றது வேற இருக்கு மக்களே. ஆனால் வேற லெவல் ஒரு பந்து மக்களே. ஆக்சுவலி வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தோம். ஸோ இவங்களெல்லாம் வந்து அந்த டேர்னிங்கில் வந்து வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணேன். இல்லை தான் ஆக்சுவலி அந்த இடத்துல நாங்கள் தான் கீழே விழ வேண்டியது. அந்த மாடை வந்து யானைன்னு நினச்சிட்டு கீழே விழுந்தார் பயத்தில். மாடு அப்புறம் உருண்டு இது பண்ணிச்சான். அதுக்குள்ளே பசங்க வந்து கட்டினதுனால அந்த மாடு ஓடி போயிடுச்சு. ஸோ ஓடி போன மாடு எங்களை நோக்கி வந்துச்சா. ஸோ எங்களால் முட்டை வருது நினச்சி நாங்களும் யூட்டர்ன் அடிச்சுட்டு போயிட்டு திருப்பி யூட்டர்ன் அடிச்சு போனோம். திருப்பி யூட்டர்ன் அடிச்சு திருப்பி அதே வழியாகவே வந்தோம். மாடை காணோம். நான் செம்ம ஃபன் நடந்துச்சு. அது ஆக்சுவலி அப்போ தான் சொல்லி வாயை மூடல. இந்த இது ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது, பட் இதில் வந்து இது வரைக்கும் எந்த வைல்ட் அனிமல்ஸும் பார்க்கலன்னு சொல்லி வாயை மூடல. கரெக்டாக வந்துச்சு. பெரிய செம்ம பெருசுங்க அந்த பைக்கு, சான்ஸே இல்லை. சொன்னா நைட் டைம் ஆயிடுச்சுன்னா பஸ்ஸு லாரிலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வந்தாலே நல்லது. பட் இந்த ஊருக்குலாம் வந்து அதிகமாக பஸ்ஸெல்லாம் போகாது, பட் லாரி ஜாஸ்தியாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:41 ஆகுது. செம்ம இருட்டாக இருக்குது. நம்ம பைக் லைட்ஸை வச்சு தான் போயிட்டுருக்கோம். அதாவது ஒரு த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பன்றிமலை ரூட்டில் நீங்கள் கொடைக்கானல் போகணும். இது செம்ம த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒன்றுமே தெரில, டேர்னிங் எங்கே இருக்குது பக்கத்தில் போனாலும் தெரியுது. ஃபைனலாக மக்களே நம்ம வந்து கொடைக்கானலோட எல்லோரும் போகிற ரூட்டை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த மலை வந்து நேராக கொடைக்கானல் தான் போது, வேறு எங்கேயுமே டேர்னிங் கிடையாது. ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் ரெசார்ட் ரீச் பண்ணியாச்சு. எங்கள் ஆள் ஒருத்தர் குளிர் கயிறார். Yeah, just one dip and bite. Wow. What a fantastic. Very nice. One dip and one more bite. தொடுறது கீழே கடிக்கிறது மேலேயா? Wow.
ஃப்ளேவர். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு தொட்டு சாப்பிட பிடிக்காது. பட் அது தொடரும் அந்த ஃப்ளேவர் இருக்கு பார்த்தீங்களா, இப்படி தொடரணும் அந்த ஸ்மெல்லு ஃப்ளேவர். ஃபேன்டாஸ்டிக். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? கிரியேட்டிவ் வீடியோகிராஃபர் எப்படி எங்காவது பயங்கரமா இருக்கிறாரு பார்த்தீங்களா? 360 படத்துல வடிவேல் எடுத்தா பாத்தீங்கன்னா இப்ப கன்ஃபார்மா உன்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். ஆமா, என்ன கொளுத்திடுவே? நீ கொளுத்தி கொலை பண்ணிடுவோம் இன்னைக்கு. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஆமா, நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல, ஸ்டைல்ஸ். முட்டுனே பாத்துக்க ஒரு முட்டு. பின்னால போஸ்ட் மரா முட்டுல ஓபன் ஆயிருச்சு. ஐயோ இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா கொடைக்கானலுக்கு மிக அருகாமையில் குணா கேவ். இது நீங்க பலமுறை பார்த்துருக்கீங்க, ஆனா எங்க கூட நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி ரெக்கார்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அது என்ன மாதிரி அட்வென்ச்சர் ப்ரோ? தெரியலையே, போய் பார்த்தா தானே தெரியும். போயிட்டு இந்த சிம்பிள் எடு. வீடியோ எடுக்கிறீங்க எல்லாரும் தான் உங்க கண்ணுக்கு அது தெரியுதா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. பாட்ட கிளியரா பண்ணோம்டா. ஏய் வாடா. இது காதல் அல்ல. உன்னால காயமே கை வஞ்சி ட்ரெயின் ஏறி போச்சு, இதுக்கு காரணம் நீங்கதானே. தமிழ் காயம் யாருன்னாரு? உன்னால என் வாழ்க்கையில் இன்னும் நான் இந்த எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க? பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? நீங்க எத்தனை முறை உங்க முதுவை சுரண்டி இருப்பீங்க, அப்ப உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனா இப்ப இதை சுரண்டினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிஃப்ட் கிடைக்கும். ஆமா, ஒரு நிறைய எல்லாருமே அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு வாய்ப்பு நினைச்சு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமா, அவங்க தான் சுரண்ட போறாங்க. அவங்க சுரண்டத்துல எதுக்கு எந்த பிரைஸ் வின் பண்ண போறாங்கன்றத பார்க்க போறோம். வாங்க வருமா வராதா? ஐயா காமிங்க, சுரண்டுங்க. முதல் ஃபர்ஸ்ட்ல தான் பரிசு இருக்கு. சார் உங்க பேர் என்ன சார்? பசுபதிங்க. உங்க பசுபதின்ற பேர் பசுபதின்ற பேருக்கு ஒரு சீட் எடு பாப்போம். பசுபதின்ற பேருக்கு நல்லா சொல்லுங்க. என்னங்க சுண்டு வெத்துல வரீங்க? கீழ இறக்கி கீழ.
இவருக்கு நம்பர் நம்பர் இருக்கு 443. என்ன ஆடுதா 443. 443. இந்த நம்பர் எங்க இருக்கு? நம்பர்லாம் போட்டாப்பா நம்பர்ல போட்டாவா? இவரு அப்படி இருக்கா? ஆமா. சூர்யா பிரதர் சொன்னாரு 443. கம்பெனி கட்டுப்படியாவாதா? கம்பெனி கட்டாவாதா? சாந்தகுமார் போட்டோ கொடுங்க. கம்பெனிக்கு கட்டுப்படா. 443 என்ற நம்பருக்கு எதுவுமே வேணும். இவருக்கு எதுவுமே வேணுன்றதுக்காக அவர் மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக அவரு கம்பெனி சார்பா அதுவும் நயன்தாராவே அவருக்கு ஒரு விஜய் நயன்தாரா சரி நயன்தாரா இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அவருக்கு யாருப்பா எங்க வெற்றியாளர் பசுமதி என்ற வெற்றியாளருக்கு நம்ம இந்த ஒரு விளையாட்டுல கொடுப்போம். இதை எச்சி தொட்டு நெத்தியில ஒட்டிக்கீங்க. அடுத்த வெற்றியாளர் சாமி சரணம். சாமி ஏய் சரணமையப்பா. வாங்க வெற்றியாளர் எப்போ அது அங்க இருக்கு பாருங்க. சாமி அவர்கள் சொல்ல போறாரு. இவர் நிறைய சொல்லிக்கிறாரு. ஐயோ இதுல ட்ரிப்ல வந்து எல்லாருமே அஜித் நல்லா அஜித் படம் வந்துருக்குது. 476. சாமிக்கு சாமியே 75 இங்க இருக்கு. 476 எங்க இருக்கு பாருங்க. பிஸ் போட கொடுப்பா. 75. மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து காஷ்மீரில் இல்லை கொடைக்கானலில் இருக்கோம். திரும்ப அப்படியே திரும்ப தலை ஃபுல்லாக பண்ணி ஹெல்மெட் போட்டுருக்கேன் அதனால இல்ல. லெஃப்ட் பேட்ஸ்மேன் இங்க பாத்துங்க. இந்த பேரு நீ ஆல்ரெடி அந்த கிரேவில உப்பு போட்டு வச்சிருக்க, இதுலயும் போட்டிருக்க. கேளுங்கடா. ரைஸ்ல உப்பு ஏறாதடா. நக்குவோம் வெறும் கை நக்குவோம். நீங்க செக் பண்ணி பாருங்க. உப்பு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப தண்ணி எவ்வளவு தண்ணி ஊத்திட்டு இருக்கோம். நீங்க அப்படி நினைக்கிறீங்க. சரி பண்ணுங்க. என்ன கோயில்ல தீர்த்த வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு இருக்கு? நிறைய இருக்கா? லைட்டா இருக்குல்ல. அப்படி நிறைய இருக்கு. கால்குலேட் பண்ற அளவுக்கு உப்பு இருக்கு. அது இருக்கு. அப்படி இருக்கு உப்பு. அத தெரிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ரைட். நீங்க போடுங்க. வாங்கிக்கோங்க. வாக்கு போல வாங்கிக்கோங்க. வாய்ந்த ஆமா யாரு? ஆமா அவனே தான். உப்பு கம்மியாவா போடுறேன். உப்பு இல்லைன்னா உப்பு இல்லைன்னா சொல்றேன். நான் அப்ப பேசிடுறேன். மேலாப்ல தூவி விட்டு கூட பேசுறாரு. அப்படா
இதுக்கப்புறம் உப்பு போல விடுறா அரிசி அரிசி போற அரிசி அது ஷீக் கபாப். வெறும் சிக்கன் கபாப் வேற, ஷீக் கபாப் வேற. என்னையா குக்கர் நீங்களா? சிக்கன் பால். என்னப்பா கருகுன உடையே இருக்கு. இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம போடுற அந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சர். போடுறா தம்பி பிரேக்க.